4 பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு இடத்துக்கு பிக்னிக் போகிறான். 4 ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் பார்ட்டி. 4மே ஒரு நாள் என்ன செய்கிறாங்க, பிக்னிக் போகிறாங்க. போன உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. ஜோதிஷியர், ஜோதிடம் பார்க்கிறவர் ஒருத்தர் போயிருக்கிறாரு. அவருக்கு இலையை அறுத்துட்டு வரும்படியாக அவருக்கு வேலை கொடுக்குறாங்க. இந்த சாஸ்திரிய சங்கீதம் கற்றிருக்கிற சங்கீத வித்வானுக்கு என்ன வேலை கொடுக்குறாங்கன்னா, இந்த அதாவது பானையில் சமைக்கிற வேலையை கொடுத்துருக்குறாங்க. நல்லா சமைச்சு வைக்கிறது, சோறு பொங்கி வைக்கிறது அவருடைய வேலை. இந்த சயின்டிஸ்ட்டை நெய் வாங்கிட்டு வரும்படியாக அனுப்பிவிட்டாங்க. தமிழ் பண்டிதர்கிட்ட தயிர் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிவிட்டாங்க. 4 பேர் வெளியே போன பொழுது சுய புத்தியிலே சார்ந்தவர்கள். அவன் சொல்கிறான், ஒரு பொம்பளை அங்கேருந்து தயிர் விற்றுட்டு வந்தா, தயிர் அப்படின்னு விற்றுட்டு வந்தா. இவர் இங்கே வா, என்ன சொல்கிற நீ அப்படின்னு. தயிர் அதான் எனக்கு தெரியும் அவ்வளோ. நோ, அப்படி சொல்லக்கூடாது. தமிழ் இலக்கணப்படி எப்படி சொல்ல வேண்டும் தெரியுமா? தயிரோ தயிர் அப்படின்னு சொல்லணும். 2 மாத்திரை கொடுக்காம நீ அரை மாத்திரையிலே பேசிகிட்டு இருக்கிறிய. ஓன் தயிரை வாங்கிட்டு போய் நான் சாப்பிடணுங்கன்னு அவசியம் கிடையாது. ஏனென்றால் நான் தமிழ் பண்டிதர் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார், தயிர் வாங்கிட்டு போகல. ஆனால் இந்த விஞ்ஞானி என்ன செய்கிறாருன்னா, போய் நெய் வாங்கிட்டார். நெய்யை கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு வரும்பொழுதே அவருக்கு அந்த சொந்த புத்தி ஆராய்ச்சி வந்துருச்சு. இந்த நெய் கிண்ணத்தை சுமக்கிறதா அல்லது கிண்ணம் நெய்யை சுமக்கிறதா அப்படின்னு ஒரு மண்டையில் புழு ஓடுதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஓடிட்டு இருந்திருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இப்பொழுதைக்கு இந்த கிண்ணம் அதை சுமக்கிறது, தலைகீழ கவுத்தி பார்ப்போமா அப்படின்னு தலைகீழ கவுத்தி இருக்கிறாரு. கவுத்துன நெய் ஊரம் கொட்டி, ஓஹோ கிண்ணம் தான் நெய்யை சுமக்கிறது, அறிந்து விட்டேன்னு சொல்லி நெய் இல்லாமல் போய் சேர்ந்தார். இந்த சங்கீத வித்வான் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, சோறு கொதிக்கும் போது சரி போது அது கரெக்டாக இருந்துச்சு. சரி 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 கம்மன்னாரு. அது அவர் சொல்கிற மாதிரி அது வரலன்னு குழவி பெரிய அந்த ஊது குழல் இருக்கும் பார்த்தீங்களா, எடுத்துகிட்டு ஒரே அடி மண்பானையில் அடிச்சார், நொறுக்கி தள்ளி போட்டார். அங்கேயும் ஒன்றும் இல்லை. கடைசியில் வர்றவர் யாருன்னா இந்த ஜோதிஷியர். அவர் இலை அறுக்க போனார். இலை அரிக்கும் போது பள்ளி ஒரு இடத்துலேருந்து நச்சுன்னு அடிச்சிருச்சு. வலது பக்கம் பள்ளி அடித்தா இலை அறுக்கக்கூடாது அப்படின்னு அவர் வந்துட்டார். 4 பேரும் சேர்ந்து கடைசியில் கஞ்சி தண்ணி இல்லாமல் போய் வீட்டில் போய் பிக்னிக் இல்லை, எந்த இதுவுமே இல்லாமல் வீட்டுக்கு போய் சேர்ந்தார்கள். இன்றைக்கும் உலகத்தில் நம்ம ஆலோசனை, நம்ம புத்தி, நம்ம யோசனைகள்லாம் இப்படி தான் எங்கேயாச்சும் கொண்டு நம்மளை விட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானா உங்களுடைய வாழ்க்கையிலே மறுமலர்ச்சி உண்டாகும். ஐயா, நிச்சயமாக உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். அவன் சொல்கிறான் பாருங்க, சந்தோஷமாக வீட்டுக்கு இயேசுவை அழைத்து கொண்டு போகிறார். இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக இயேசுவை அழைத்து கொண்டு போக வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கே இந்த வீட்டுக்கு விடுதலை வந்தது, இன்றைக்கே இந்த வீட்டுக்கு மகிழ்ச்சி வந்தது. காலை வேளையில் நான் அங்கே கோவில்பட்டியில் ஒரு சபையிலே பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், இல்லை என்று நீங்கள் சொல்லும் பொழுதுதான் இயேசு அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். எதெல்லாம் உங்களால் முடியாதுன்னு சொல்லுகிறீர்களோ அந்த இடத்துல இயேசு வந்து அற்புதத்தை செய்யும்படியாக விரும்புகிறார். அந்த